அப்பா நாராயணம் பத்மபோம் என்று ஆரம்பித்தே ஸ்மார்த்தர்கள் பிரம்ம வித்யா சம்பிரதாயத்திற்கு குரு பரம்பரை சொல்வதாக இங்கே அந்த முதல் குருவான விஷ்ணுவை குறிப்பிட்டு சொல்லுவது பொருத்தமாய் உள்ளது. சகசிரநாமத்தில் அவருக்கு குரு என்றும் குரு தமன் என்றும் நாமாக்கள் உள்ளது. குரு தமன் என்றால் ஏனைய குருமார்களை விட சிரேஷ்டமான உத்தமமான குரு என்று அர்த்தம். சர்வ ஜீவராசிகளையும் பிறப்பிப்பவர் என்பதாலும் அவரை குரு என்கிறார் ஆச்சாரியார். இதிலிருந்து பிறப்பை தரும் பிதாவை குரு என்று சொல்வதுண்டு என்பதை புரிந்து கொள்ளலாம். மாதா பிதா குரு தெய்வம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த பொது வசனம். இதில் மாதா பிதா இருவருமே குருவின் காரியமான நல்வழிப்படுத்துதலை செய்பவர்கள்தான். ரொம்பவும் குழந்தையாக இருக்கும் பொழுது அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பாள். அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிகின்ற வயதில் 8 வயதில் உபநயனம் பண்ணி குரு என்கிறவரிடம் குருகுல வாசம் பண்ணுவிக்க குழந்தையை ஒப்படைக்கின்ற வரையில் அப்பா என்பவர் அம்மாவை விட கொஞ்சம் கண்டிப்பை காட்டி இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும் என்று அநேக நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பார். அதனால் அவருக்கே குரு என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. குரு என்பதை அச்சரமாக பிரிக்காமல் நேராக ஒரே வார்த்தையாக அர்த்தம் பண்ணுகின்ற பொழுது பெரியவர் என்கின்ற அர்த்தம்தான் வரும். ஹெட் ஆஃப் த ஃபேமிலி என்பது அப்பா தானே. அப்பா குரு என்றால் குருவும் அப்பாதான். நீதி சாஸ்திரத்தில் 5 பேரை அப்பாவாக சொல்லி இருக்கிறது. ஜனிதா, அதாவது பிறப்பை கொடுக்கும் எல்லோருக்கும் தெரிந்த அப்பா. உபநீதா, அதாவது பூணூல் போட்டு வைக்கின்றவர் எவரோ அவர். பலருக்கு அப்பா இல்லாமல் வேறு ஒருவர் பூணூல் போடும்படியாக ஆகிவிடுகிறதல்லவா, அவரும் ஒரு அப்பா. நல்ல காயத்ரி அனுஷ்டானம் உள்ளவர்தான் பிரம்ம உபதேசம் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திரம். அப்படி இல்லாத ஒரு ஜனகபிதாவே சித்தி கண்டவர்களை கொண்டு தன் பிள்ளைக்கு உபதேசம் செய்வித்தால் அப்படிப்பட்ட அந்த குரு அந்த பிள்ளைக்கு பிதா ஆகிவிடுகின்றார். யச்ச வித்யாம் பிரச்சதி, இதுதான் நம்முடைய விஷயம். எவன் வித்தியை கற்பிக்கின்றானோ, அதாவது எவன் குருவாய் இருக்கின்றானோ அவனும் ஒரு அப்பா. அடுத்து அன்னதாதா, ஒருவர் சாதம் போட்டு ரட்சித்தாரானால் சாப்பிடுகின்றவனுக்கு அவன் ஒரு அப்பா. அடுத்து வருவது பயத்ராதா, ஒருவனை பயத்திலிருந்து காப்பாற்றுபவரும் அப்பாதான். இப்படி 5 பேர். அதனால் பிரத்யட்சமாய் இருந்து பெற்ற தகப்பனுக்கு அடுத்தபடியாக குருஸ்தானம் என்பது அதுதான் பிரதான ஸ்தானம் என்பதுதான் வேதம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.